ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக குயிக்காக கிட்ஸுக்கும் எல்டர்ஸ்க்கும் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு ஸ்வீட் அண்ட் க்ரீமி மக்ரோனி சாலட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே வாங்க கைஸ், நம்ம இப்போ கிச்சனுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு கிச்சன் லைட் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து டெக்கார் லைட்டும் ஆன் பண்ணிடலாம். இந்த டெக்கார் லைட் வந்து எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல? கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ நம்ம ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மக்ரோனி சாலட் பண்ணுறதுக்கு மெயின் திங் பார்த்திங்க அப்படின்னா மெயினாக நமக்கு தேவைப்படுறது வந்து மக்ரோனி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ப்ளைன் மயோனஸ் தான் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரூட் காக்டைல், எந்த பிராண்ட் வேணாலும் நம்ம வாங்கிக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்வீட்டாக இருக்கிறதுக்கு வந்து கண்டென்ஸ்டு மில்க், இதுவும் வந்து எந்த பிராண்ட் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃப்ரெஷ் க்ரீம். இந்த மக்ரோனி சாலட்க்கு நமக்கு ரொம்ப சிம்பிளாக அது 5 இன்க்ரீடியன்ட்ஸு போதும். இந்த 5 ஐட்டம்ஸ் வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து சூப்பர் க்ரீமியான வந்து மக்ரோனி சாலட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மக்ரோனியை குக்கரில் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு தண்ணியை விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கேஸில் வந்து வச்சிடலாம். 4 விசில் வர வரைக்கும் வந்து கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணலாம். ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் வந்து பாயில் ஆகிடுச்சா அப்படின்றது பார்க்கலாம். மக்ரோனி பார்த்திங்க அப்படின்னா நல்லா பாயில் ஆகியிருக்கணும். இப்போ நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். எஸ், நல்லா சாஃப்டாக பாயில் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ட்ரைன் பண்ணிடலாம். இப்போ இந்த பாயில் பண்ண மக்ரோனியை பார்த்திங்க அப்படின்னா இந்த கிளாஸ் கண்டெய்னரில் அப்படியே வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா க்ரீமை வந்து ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்க அப்படின்னா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். என் ஹஸ்பண்டுக்கும் கனிஷ்காக்கும் பார்த்திங்க அப்படின்னா இது ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்குமே வந்து பிடிச்சிருக்கு. இப்போ எங்களுடைய ஃபேமிலி டிஷ் ஆகிடுச்சு இது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து மைனஸ் தான் வந்து நம்ம எடுக்கிறோம். இந்த மைனஸ் பார்த்திங்க அப்படின்னா அதை நான் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருந்தேன். இது ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணிட்டனால வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்க அப்படின்னா அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்வீட் டேஸ்ட் வரதுக்கு வந்து கண்டென்ஸ் மில்க் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த கண்டென்ஸ் மில்க் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து அதை ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈச் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணும்போது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சால்ட்டோட வந்து சீக்ரெட் அண்ட் தென் க்ரீமி கன்சிஸ்டன்சி. லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ண போகிறது பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரூட் காக்டைல். இந்த ஃப்ரூட் காக்டைலில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்குன்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கோக்னட், மேங்கோ, பப்பாயா அண்ட் தென் பைனாப்பிள். இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாவ், பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குல்ல? குயிக்காக ஈஸியாக ரொம்ப ஸ்வீட்டாக டேஸ்ட்டாகவும் இருக்கிறதுக்கு ஒரு சாலட் ரெடி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மக்ரோனி சாலட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவுலில் வந்து சர்வ் பண்ணுறேன். டேஸ்ட்டு பண்ணிவிட்டு பார்க்கலாம். பிகாஸ் மை டாட்டர் ஆல்சோ வெயிட்டிங் ஃபார் தி சாலட். நெக்ஸ்ட்டு இந்த சாலடை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து வைக்கலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் வந்து நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து இன்னும் அருமையாக இருக்கும். ஸோ டெஃபினெட்லி நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். வாவ், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்வீட்டாக க்ரீமியாக செம காம்பினேஷன். அவ்வளோதாங்க, லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீட் யூ ஆல் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.